வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே நமது வாழ்க்கைக்கு நாம் அனைவரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டியதற்கு உண்டான ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவரும் தயவு செய்து இந்த ராமாயணம் என்னும் முழு பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சதுர சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 84. குகாகமனம், குகன் பரதனை பார்க்கறதுக்காக வருகை தரலாம் என்ற தலைப்பிலும், மற்றும் பஞ்சா சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 85. குக சமாகமஹா, பரதன் குகனுடன் சந்தித்து அவர்கிட்ட உரையாடினாராம் ஆகிய 2 தலைப்புகளிலே ஸ்லோகங்கள் முழுவதும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயண பதிவினை, இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்த அனைவருமே மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैव्यै जगस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मण वरशत्रुघ्न हनुमत्समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் அயோத்தியா காண்டத்தில் சதுர சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 74. குகாகமனம், குகன் பரதனை பார்க்கறதுக்காக வராராம். ததோ நிவேட்டாம் த்வஜினீம் கங்காம் அன்வாஸ்ரிதாம் நிதீம் நிஷாதராஜோ திருஷ்ட்வைவ காஞ்சிதே ஞாதி சத்வரீதோ பிரவீத். இந்த மாதிரி இந்த கங்கை கரையில் படைகள்லாம் புடைசூழ பரதன் கங்கை கரையில் தங்கிண்டு இருக்கும் பொழுது வேடர்களுக்கே அரசர்களாக இருக்கக்கூடிய கங்கை கரையில் இறங்கியதும் பரதனுடைய சேனையை பார்த்ததுமே தன்னோட உறவினர்களெல்லாம் நோக்கி வேகமாக சொன்னாராம் குகன். என்ன சொன்னார் அப்படின்னா, மகாதீயம் யதசேனா சாகராபா பரத்ருஷ்யதே தஸ்யாந்தம் நாககச்சாமி மனசாபி விசிந்தயன். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய படையை பார்த்தா
சமுத்திரம் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்மளால அடக்க முடியாமல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய படை. அதனால் நான் வந்து இதனோட மறு எல்லையை வந்து மனத்தாலும் காண முடியாதவனா இருக்கேன். இதனுடைய முடிவானது எங்கே இருக்குங்கிற என்னால் பார்க்க முடியல அப்படின்னானா குகன். அவருடைய உறவினர்கள் எல்லார்கிட்டையும் யதா துகலோ துர்புத்தேர் பரத ஸ்வயமாகதः சாயேஷ ஹி மகாகாய கோவிதாரத்வஜோ ரதே. ரதத்தில் வந்து ரொம்பவும் பெரிய கோவிதராக கொடி. அந்த கோவிதராக கொடினாக்கா சீமை அத்தி அப்படின்னு இருக்கக்கூடிய தாவர வகையில் செய்யப்பட்ட கொடி. அது வந்து காணப்படுறது. அதனால் தீயை எண்ண முடிய பரதனே வந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னாராம் குவன். பத்தயஷ்யதி வா தாசான் அதாவா அஸ்மான் வதிஷ்யதி அதா தாரே ரதிம் ராமம் பித்ரா ராஜ்யாத் விவாசிதம் சம்பன்னாம் ஸ்ரீயம் அன்விஷ்யன்ஸ் தஸ்ய ராஜ்ஞா சுதுர்லபாம் பரத கைகேயி புத்ரோ ஹந்தும் தம் உபகச்சதி. செம்படவராக இருக்கக்கூடிய, அதாவது செம்படவன் அப்படின்னாக்க அந்த ஓடத்தை செலுத்தக்கூடியவா, அந்த இதுவை சேர்ந்தவா பேர் வந்து செம்படவன் அவர்கள்லாம். நம்ம எல்லாம் வந்து இந்த பரதம் வந்து நம்மளை வந்து சிறைப்படுத்த போகிறானோ இல்லை நம்மளெல்லாம் கொலை பண்ண போகிறானோ, அப்படி இல்லைனாக்கா தந்தையை வந்து கொண்டு நாட்டிலேருந்து வெளியேற்றிய தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய குமாரர் ஸ்ரீ ராமபிரானை வந்து மாமன்னருக்கு வந்து கிடைத்த ராஜலட்சுமியை வந்து நிரந்தரமாக வைத்துக்கொள்ள தங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய கைகையினுடைய புதல்வனான பரதன் வந்து ராமனை கொள்வதற்காக ஒருவேளை வந்திருக்கானோ அப்படின்னு குகன் வந்து அவர் உறவினர்கள்ட்ட பேசினாராம். பர்தா செய்வ சகா செய்வ ராமோ தாசரதீர்மமா தஸ்யார்த்த காமா சந்தத்தா கங்கா அனுபே அத்ர திஷ்டதா. தசரத குமாரன் வந்து இருக்காரே ஸ்ரீ ராமபிரான், அவன் வந்து எனக்கு வந்து தலைவரோட மிகவும் முக்கியமானது, எனக்கு தோழர், நண்பன். அவருடைய நன்மையில் வந்து நம்ம வந்து நாட்டம் கொண்டவர்களாக போர் புரியறதுக்கு ஆயுதங்களோட கங்கை கரையில் வந்து எல்லாரும் போய் காத்து கொண்டிருங்க, அவா கையில் ஆயுதத்தை வச்சுட்டு போய் நில்லுங்க அப்படின்னாராம். தேஷ்டந்தோ சர்வே தாசாஸ்ய கங்காம் அன்வாசிருதா நதீம் ஜாலயுக்தா நதீராட்சா மாம்சம் ஊலப லாசனா. செம்படவர்கள் எல்லாருமே வந்து கவசம் அணிந்து புலால், கிழங்கு, பழம் இதெல்லாம் உணவாக கொண்டு கங்கை நதி கரையில் நதியை பார்த்துட்டு பரதனுடைய படை வீரர்கள் வந்து நம்மளை வந்து அவெல்லாம் கொஞ்சம் கூட அறியக்கூடாது, அந்த மாதிரி ஆற்றை கடந்து விடாமல் நாம் எல்லாருமே கவனமாக நிற்கட்டும் அப்படின்னுட்டு குகன் வந்து சொன்னாராம் உறவினர்கள்ட்ட. நவாம் சதானாம் பஞ்சானாம் கைவர்த்தானாம் சதம் சன்னதானாம் ததாயூனாம் திஷ்டன் வித்ய வியசோதயது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 500 மரக்கலங்களில் ஒவ்வொன்றிலும் பலம் பொருந்தியவர்களும் போர் புரிய வந்து ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களுமாக 100 செம்படவர்கள்,
அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதுலேயும் 100 சம்படுவார்கள் சித்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து மேலும் சொல்கிறாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யதா துஷ்டது பரதோ ராமஸ்ய பவிஷ்யதி சேயம் ஸ்வஸ்திம் அதிசேனா கங்காம் அத்ய தரிஷ்யதி. ராமனுக்கு வந்து நன்மை செய்யறதுல மட்டும் பிரீத்தி உடையவனாக பரதன் வந்து இருப்பாரே ஆனால் அப்போதுதான் இந்த மாபெரும் படை வந்து எந்த தடையுமின்றி எளிதாக கங்கையை வந்து கிடைக்கும் அப்படின்னாராம் குகன். யஜ்ஜோத்வோபாயனம் கிருஹ்ய மத்ய மத்ஸ்ய ஆம்சம் அதூனிச்ச அபிசக்ராம பரதம் விஷாதாதி பதிர்குஹா. இந்த மாதிரி குகன் வந்து சொல்லிட்டு மீன் மாமிசம் தேன் முதலிய காணிக்கைகள்லாம் எடுத்துட்டு வேடவர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய குகன் வந்து பரதன் கிட்டக்க வந்து சேர்ந்தாராம். பரதன் கிட்டக்க வராராம். தமாயந்தம் தோசம் பிரேக்ஷ்ய சூதபுத்திர பிரதாபவானே பரதாயாச்சசேத வினஜ்ஞோ பீஜன வினீதவது. ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவரும் அரச நீதி அறிஞ்சவரும் தேர்ப்பாகனுடைய புதல்வருமான சுமந்திரர் பரதனை நோக்கி என்ன சொன்னார்னா, அவ்வளோ வந்துட்டுருக்கான் பார்த்தீங்களா, அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய குகனை பார்த்த உடனேயே ரொம்பவும் வணக்கத்தோட பரதன் கிட்டக்க சொன்னாராம் சுமந்திரர். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏஷ ஜ்ஞாதி சகஸ்ரேண ஸ்தபதி பரிவாரிதா குஷலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராதுஷ்யதே சகா. இங்கே வந்து கொண்டிருக்கிற வயோதிகா இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தலைவன் வந்து குகன் ஆயிரக்கணக்கான பந்துக்கள் சூழ அவன் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன், தண்டகாரண்யம் பற்றி முழுமையாக அறிஞ்சவன். அத்தோட உங்களோட மூத்த சகோதரர் இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அன்பு தோழன் மித்திரன் அப்படின்னாராம் சுமந்திரர் பரதன் கிட்டக. தஸ்மாத் பஸ்யது காகுஸ்தா த்வாம் நிஷாதாதிபோ குஹா அஸ்ய அசம்சயம் விஜானீதே யத்ரதோ ராமலக்ஷ்மணோ. அதனால காகுத்த வம்சத்தில் வந்த குலத்தொன்றலே வேடர்களுடைய தலைவனான குகனை வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பேசணும். நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் வந்து அவரை வந்து வரவேற்று பேசினீங்கன்னா நான் கூறுவதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னென்னா, ராமலக்ஷ்மணர்களாகிய அந்த 2 பேரும் இருக்கும் இடத்தை வந்து இவன் தான் நிச்சயமாக அறிஞ்சவன், அதனால் இவனுக்குத்தான் தெரியும் அப்படின்னாராம் சுமந்திர பரதன் கிட்டக. ஏ தத்துவ வச்சனம் சுரத்வா சுமந்திராத் பரத சுபம் உவாச வசனம் சீக்கிரம் குஹ பஷ்யதோம் ஆமிதி. செவிக்கு இனிய இந்த சொற்களை எல்லாம் சுமந்திரன் கிட்டது தேரோட்டியாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய சுமந்திரர்கிட்டே கேட்ட உடனே பரதன் வந்து என்ன பண்ணாராம், குகனை வந்து உடனே வந்து என்னை பார்க்கட்டும் அப்படின்ட்டு பரதன் வந்து உத்தரவு கொடுத்தாராம். லப்தவாஜ்ஞாம் சங்கிருஷ்டோ ஞாதிபிः பரிவாரிதः ஆகம்ய பரதம் பிரஹ்வோ
வச்சனம் அப்ரவீத். உத்தரவு கிடைச்சதும் மகிழ்ச்சி அடைந்த குகன் தன்னோட உறவினர்களுடைய புடைசூழ தலை வணங்கி பரதன்கிட்ட விண்ணப்பித்து கொண்டானான். என்ன விண்ணப்பித்து கொண்டான் அப்படின்னா, நேஷ்குட செய்வ தேசோயம் வஞ்சிதாஸ்யாபி தேவயம் நிவேதயாமஸ்த சர்வே ஸ்வகே தாசகுலே வசா. இந்த பிரதேசம் தங்களோட திருமாளிகையினுடைய தோட்டம் போன்றது. உங்கள் மாளிகையில் இருக்கக்கூடிய தோட்டம் எவ்வளவோ அந்த அளவு இருக்கக்கூடியது தான் உங்களோட பேரரசினுடைய ஒரு பகுதி. இது உங்களோட விஜயம் பற்றி நான் முன்னாலேயே தகவல் கிடைக்காததால் முறைப்படியும் உங்களை வரவேற்க இயலாமல் போயிட்டு, அதனால் என்னை நீங்கள் எல்லாரும் மன்னிக்கணும். நாங்கள் எல்லோரும் உங்களோட அடிமைகள். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமைகள். நீங்கள் எங்களோட இங்கே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் உங்களை நான் விரும்பி கொள்கிறேன் அப்படின்னுட்டு குகன் பரதன் கிட்ட சொன்னாராம். அஸ்தி மூலம் பலம் செய்வ நிஷதேசம் உபாகிருதம் ஆர்திரம் ஆம்சம் ச சூஷ்கம் ச வன்யம் சோச்சாவசம் மகது. வேடர்களால் கொண்டு வரப்பட்ட கிழங்கு பழ வகைகள், புதிய புலால் மற்றும் எல்லாவற்றாலையும் ஆன உணகத்தக்க பிற காட்டு பொருள்களும் ஏராளமாக இங்கே இருக்கு அப்படின்னாராம் குகன் பரதன் கிட்டக்க. ஆசம்சே ஸ்வாரிதா சேனா வத்ஸ்ய தீமாம் விவாவனே அர்ச்சிதோ விவிதை காமே சசைன்யோ கமிஷ்யசி. அதாவது இந்த படைகள்லாம் உங்கள் படைகள்லாம் வயிறார சாப்பிட்டுட்டு இன்று இரவு இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கேயே தங்கிட்டு எங்களால் மனப்பூர்வமாக கௌரவிக்கப்பட்டவராக படையோடு சேர்ந்து நீங்கள் நாளைய தினம் இங்கேருந்து புறப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாராம் குவன். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே யோக்யகாண்டே சதுரசீதிதிம சர்க்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 84வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பஞ்சாசீதிதிம சர்க்கः சர்க்கமானது 85. குஹா சமாகமஹா, அதாவது பரதன் குகனுடன் சந்தித்து 2 பேருக்கும் உரையாடல் நடந்துதான். ஏவ முக்தஸ்தோ பரதோ நிஷாத திவதிம் குஹம் பிரத்யுவாச்ச மகாபிராஜ்ஞோ வாக்கியம் ஏத்வர்த சம்ஹிதம். இந்த மாதிரி பரதங்கட்டுக்க குகன் வேண்டிக் கொள்ளப்பட்ட விஷயங்கள் மகா புத்திசாலியான பரதன் என்ன பண்ணாராம், வேடர்களுடைய தலைவனாக இருக்கக்கூட குகனை பார்த்து நல்ல காரணங்களும் பயணம் உள்ள பதிலை சொன்னாராம் அவருக்கு. ஊச்சித கலோதே காம ஊச்சித கலுதே காம குரோதோ மம குரோ சகே யோமே त्वं ईदृशीं सेनां एकोऽभ्यचितुम् इच्छसि. என்னுடைய தலைவராக எப்படி சொல்கிறார் பாருங்க. என்னுடைய தலைவர்னு இங்கே யாரை சொல்கிறாருன்னா ஸ்ரீ ராமபிரான். என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமபிரான் அவருக்கு மிகவும் நெருங்கிய தோழரே குகனே, எவ்வளவு பெரிய படைக்கு உபச்சாரம் செய்ய ஒரு சின்ன
பிரதேசத்துக்கு அதிபதியான நீ வந்து விரும்புகிற அப்படின்ற ஒரே ஒரு உயர்ந்த எண்ணத்தாலேயே நீ வந்து எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்ட மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு சொன்னாராம் பரதன் குகன் கிட்டக்க. இத்தோத்விய இத்யோக்வாதோ மகாதேஜா குகம் வச்சனம் உத்தமம் அப்ரவீத் பரத ஸ்ரீமான் இஷாதாதிபதிம் புனः. எங்களுடைய அது குகன் சொல்கிறார், எங்களுடைய அதிதி சத்காரத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு குகனுடைய பிரார்த்தனைக்கு முன்னால் சொன்ன சிறப்பான பதிலக்கூடிய மகா தேஜஸ்வியும் கொஞ்சம் கூட மனசில் வந்து கிளேசமே இல்லாமல், அதாவது கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் என்ற திவ்ய இயல்பம் கொண்ட பரதன் வந்து ஏழும் அவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார் குகன் கிட்டக அப்படின்னா, கதரேன கமேஷ்யாமி பரத்வாஜாசிரமம் குஹா கஹனோ அயம் பிருசம் தேசோ கங்கானூபோ துரத்யய. நான் வந்து எந்த வழியாக வந்து பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போக முடியும்? யாரு? பரதம் வந்து குகன் கிட்ட கேட்குறான். இந்த நிலப்பகுதி வந்து ரொம்பவும் உள்ள போக முடியாததாக இருக்கு. அதோட வந்து வெள்ளம் வந்து பெருகியோட இந்த கங்கையை வந்து கடக்க முடியாததாகவும் இருக்கு அப்படின்னாராம் பரதன் குகன் கிட்டக. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்திரஸ்ய தீமதः அப்ரவீத் பிராஞ்சதைர்வாக்கியம் கோகன கோச்சரः. காட்டில் வந்து அலைஞ்சி திரிந்து பழக்கப்பட்டுள்ள குகன் என்ன சொன்னாராம், மேதாவியான அந்த அரசகுமாரோட சொற்கள் எல்லாம் கேட்டுட்டு கையை வந்து கூப்பிக்கொண்டு வணக்கத்தோடு அவன் சொல்ல ஆரம்பிச்சானாம். குகன் பரதன் கிட்டக்க என்ன சொன்னார் அப்படின்னா, தாசஸ்வனுகம் இஷ்யந்தி தன்பின சுசமாஹிதாः அகம் த்வானுகமேஷ்யாமி ராஜபுத்திர மகாயசः. பெரும்புகழ் கொண்ட சக்கரவர்த்தி திருமகனே, இந்த காட்டுப்பகுதியை பற்றி நன்றாக அறிந்துள்ள செம்படவர்கள் நாங்கள். வில்லேந்தியவர்களாக தங்களை வந்து பின்தொடர்ந்து வருவார்கள். எல்லாரும் உங்கள் பின்னாலே வருவா. அடியேனும் குகன், அடியேனும் நானும் உங்களோட வருவேன் அப்படின்னாராம் குகன். கச்சின்ன துட்டோ விரஜசி ராமஸ்ய க்ளிஷ்டகர்மணः இயம் தே மகதீசேனா சங்காஞ்சனய தீவமே. அப்போ குகன் சொல்றார், ஆனா என்னோட நெஞ்சத்துக்குள்ள ஒரு நெருடலானது இருக்கு. அதை வந்து முன்னதாகவே உங்ககிட்ட நான் வந்து நீக்கிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னா, எவ்வளவு பெரிய செயலையும் இலகுவாக செய்து முடிக்க கூடியவரான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடம் வந்து நீங்கள் தீய எண்ணத்தோட போறீங்களா? எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்து வரணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய சேனையோடு நீங்கள் வந்து வந்திருக்கீங்களே, அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. அது வந்து எனக்கு வந்து ரொம்பவும் சந்தேகத்தை வந்து உண்டு பண்ணுவது போல இருக்கு அப்படின்னாராம் குகன். தமேவம் அபிபாஷந்தம் ஆகாஷ இவ நிர்மலः பரத சலக்ஷ்ணயா வாசா
குவம் வச்சனம் அப்ரவீதே. இந்த மாதிரி சொன்ன குகனை பார்த்து ஆகாயம் போல நிர்மலமான மனமுடைய பரதன் வந்து ரொம்பவும் தெளிவான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாராம். என்ன சொன்னார் பரதன் அப்படின்னா, பூத்சகாலே யத் கஷ்டம் நமாம் சங்கிதும் அர்ஹசி ராகவ சகிமே பிராதா ஜேஷ்ட பித்ரு சமோ மதஹ. அப்போ குகன் கட்டுக்க சொல்றாராம் பரதன், எனக்கு வந்து இந்த சகிக்க முடியாத இந்த கட்ட காலம் வந்து எனக்கு ஏற்பட வேண்டாம். நீ வந்து என்னை கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, அவர் வந்து எனக்கு மூத்த சகோதரர். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அவர் வந்து தந்தையாவார். தந்தைக்கு நிகராகவே நான் வந்து அவர் வந்து மதிக்கிறேன். அதனால் ஒரு தந்தையை எப்படி ஒரு மரியாதை செலுத்தணுமோ அந்த மாதிரி மரியாதை தான் இன்றைக்கி அவர்கிட்ட வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாராம் பரதன் குகன் கிட்டக. தம் நிவத்தியத்துவம் யாமி காகோஷ்டம் மணவாசினம் புத்திரஞானதே காரியா குக சத்தியம் பிரவீஞ்சிதே. காட்டில் வசிக்கக்கூடிய காவுத்தரை ஸ்ரீ ராமபிரானை வந்து எங்கள் நாட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு வருவதற்காக நான் வந்து போகிறேன். அதுக்காகத்தான் போகிறேன். குவனே, வேறு விதமான எண்ணம் உடையவனாக உங்கள் மனசில் என்னை நீங்கள் வந்து கருத வேண்டாம். நான் வந்து உனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன். இது வந்து சத்தியம். ராமபிரான நான் எங்கள் அயோத்தி மாநகரத்தை கூட்டும் போகிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இது சத்தியம் அப்படின்னாராம் பரதன் குவன் கிட்டக. சதோ சம்கிருஷ்டவதன ஸ்ருத்வா பரதபாஷிதம் புனரேவா பிரவீத்வாக்கியம் பரதம் பிரஜேஹர்ஷிதா. பரதன் வந்து சொன்னதை கேட்ட குகன் வந்து அவனுடைய முகமானது பிரமாதமாக பிரகாசமாக தாமரை போல மலர்ந்ததான். உள்ளம் பூரிச்சு போய் பரதனை நோக்கி குகன் வந்து சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா, தன்யஸ்வம் ந துவயா துல்லியம் பசியாமி ஜகதி தலே அயத்நாதா கதம் ராஜ்யம் யஸ்துவம் தியக்தும் ஏச்சசி. நாங்கள்லாம் நீங்கள் வந்து பெரும் போற்றுதலுக்கு உரியவர். எந்தவித முயற்சியும் இல்லாமலேயே கிடைத்த ராஜ்யத்தை வந்து துறந்துவிட விரும்புகிறவர். தங்களுக்கு வந்து நிகரான உத்தமரை வந்து நான் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னாராம் குகன் பரதன் கிட்டக. சாஸ்வதி கலோதே கீர்த்திர் லோகானன் உசரிஷ்யதி யஸ்துவம் கிருஷ்ணகதம் ராமம் பிரத்யாலயேதும் இச்சசி. இப்போ வந்து தற்போது வந்து என்னன்னாக்கா, துன்ப நிலையில் இருக்கும் ஸ்ரீ ராமபிரானை வந்து நீங்கள் வந்து திருப்பி அழைத்து கொண்டு போக விரும்பும். நீங்கள் உங்களுடைய புகழானது நிரந்தரமாக இந்த உலகத்தில் வந்து விலகி கொண்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அப்படின்னாராம் குகன் பரதன் கிட்டக. ஏவம் சம்பாஷணமானஸ்ய குகஸ்ய பரதம் ததா பவோ நட்ட பிரப சூரியோ ரஜினி சாப்பிய வர்த்ததா. இந்த மாதிரி பரதன் கிட்டக வந்து குகன் வந்து பேசி கொண்டிருக்கும் போதே சூரியனானவன் என்ன பண்ணாரா, ஒளி குன்றியவனாக ஆனாராம். இரவானது வர தொடங்கிடுத்தான்.
संनिवेश्य स तां सेनां गुहेन परितोषितः शत्रुघ्नेन सह श्रीमान् शयनं पुनरागमत्. குகனுடைய பேச்சிலேயே மனமகிழ்ந்த பரதன் அந்த சேனையை இவனோட கூட வந்தது பார்த்தீங்களா, பரதன் கூட சேனைகள்லாம், அந்த சேனைகள்லாம் அங்கங்கே அப்படியே ஓய்வெடுக்க சொல்லிட்டு சத்ருகனனோட அவன் உறங்கும் இடத்தை போய் அடைந்தாராம் பரதன். சத்ருகனன் உறங்கறதுக்காக இளைப்பாறதுக்காக இருந்த அந்த இடத்த போய் சேர்ந்தாராம். ராம சிந்தாமய சோகோ பரதஸ்ய மகாத்மனः உபஸ்திதோ யனர்ஹஸ்ய தர்ம பிரேக்ஷஸ்ய தாத்ருஷா. தர்மத்திலேயே நம்பிக்கையுடைய பரதன் என்ன பண்ணாராம், அவன் துயரத்தை அனுபவிக்கத்தக்கவன் இல்லை. என்றாலும் ராமனை பற்றியே நீங்காத நினைவு சோகமானது பெருமளவில் பரதன் கிட்டக்க சேர்ந்திருந்துதான். ராம சிந்தாமய சோகே பரதஸ்ய மகாத்மனாः அந்தர்தாயேன தகனா சந்தாபயதி ராகவம் வனதாஹாபி சந்தப்தம் கூடோக்னிரிவ பாதபம். அதாவது அப்போ பரதனோட மனசு எந்த க்ஷணமும் எப்படி இருந்தது அப்படின்னா, காட்டு தீயினால வெந்து கொண்டிருக்கக்கூடிய மரத்தை அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பொந்து, அதாவது பொந்துனாக்கா அதில் இருக்கக்கூடிய ஓட்டையிலேருந்து இருக்கும் நெருப்பும் உட்புறத்திலேருந்து எரியது போல எப்படி எரிக்குமோ அந்த மாதிரி ஸ்ரீராமபிரானுடைய பிரிவு என்ற வெளிப்புறத்தீயினாலும் கொதித்து கொண்டிருந்த பரதனை தந்தையினுடைய மறைவு, தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மறைவு அப்படின்றது அவருடைய நெஞ்சில் உறைந்திருந்த தீயும் ஒன்னா சேர்ந்து எரிஞ்சினான். பிரசுத சர்வகாத்ரேபிய ஸ்வேதம் சோகாக்னி சம்பவம் யதா சூர்யம் சுசந்தப்தோ ஹிம் அவான் பிரஸ்ருதோ ஹிமம். சூரியனுடைய வெண்மையாக இருக்கக்கூடிய கதிர்களால் இமயமலையிலேருந்து பனிக்கட்டி எப்படி உருகி நீராக பெருகி ஓடுகின்றதோ அதை போல பரதனுக்கு சோகத்தினாலேயே பெருகிய வியர்வையானது பரதனோட எல்லா அங்கங்களிலிருந்தும் வெளிப்பட்டு வந்துதான். யான நிர்தர சைலேனா வினேஸ்வசி ததாதுனா தைன்ய பாதவ சஞ்சேனா சோகாயாசாதி ஸ்ருங்கினா. பிரமோஹானந்த சத்வேன சந்தாபோஷதி வேணுனா ஆக்ராந்தோ துர்கசைலேன மகதா கைகேயி சுதா. கைகேயினுடைய புதல்வன் பரதன் அப்போ அவனுக்கு உள்ளேயே அழுது துக்கம் என்னும் மலையால் பீடிக்கப்பட்டு இருந்தானாம். ராமனை பற்றிய நினைவு என்பதுதான் அந்த மலையில் செதுக்கப்படாத குன்றுகளாக இருந்துதான் அவனுக்கு பரதனுக்கு பெரும் மூச்சா விடுறாரு பாருங்க.
அதுவே அவனுக்கு தாதுக்குள்ளாக இருந்துதான். அவனுடைய பரதனுடைய மனத்தளர்ச்சியே மரக்கூட்டங்களாக இருந்துதான். அவனுக்கு சோகத்தின் விளைவாக பரதனுக்கு உடல் தளர்ச்சியே உயர்ந்த சிகரங்களாக இருந்துதான். எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியட வேண்டுமே அப்படிங்கிற பெருங்கலக்கமே அங்கு வாழக்கூடிய உயிர் வகைகளாக இருந்துதான் பரதனுக்கு. பரதனுக்கு உள்ளேயும், அதாவது மனசுக்குள்ளேயும் வெளிப்புறத்திலேயும் வாட்டும் கொதிப்பு தான் தாவரங்கள் மற்றும் மூங்கில் காடுகளாய் இருந்ததாம் பரதனுக்கு. வினேஸ்வசன்வை பிரதுர்மஸ்ததா பிரமோட சத்ய பரமாபதம் கதः சமம் ந லேபே ஹிருதய ஜ்வரார்ஜிதோ நரர்ஷபோ யூதகதோ யதர்ஷபः. மானிட பிறவிலேயே ரொம்பவும் சிறந்தவனாக விளங்கக்கூடிய பரதன் பெரும் கஷ்டத்தை அடக்கி மிகவும் மனக்கலக்கம் அடக்கி மன கொதிப்பால பீடிக்கப்பட்டவனாக தன்னுடைய சுய நினைவையே இழந்து எப்படி இருந்துதான். அப்போ பரதனை பார்க்கறதுக்கு மந்தையிலேருந்து பிரித்து வழி தவறி சென்றுவிட்ட காளையை போல பரதன் மன அமைதி பெறாமல் இருந்தானாம். கொஞ்சம் கூட மன அமைதியே பெறலையாம் பரதன். குஹேன சார்த்தம் பரத சமாகதோ மகானுபாவ சஜன சமாஹிதः சுதோரம் அநாஸ்தம் பரதம் ததா புனः குஹசமாஸ்வாஸ்ய தக்ரஜம் பிரதி. பரதன் ரொம்பவும் பேராற்றல் கொண்டவனும் மன உறுதியை படைத்தவனுமான பரதன் தன்னுடைய பரிவாரங்களோட குகனுடைய உபசாரத்தெல்லாம் ஏற்று அந்த இரவு அங்கே தங்கினாராம். மிகவும் மனம் வந்திருந்த அந்த நிலையிலையும் கூட குகன் தன்னுடைய தமையன் குறித்து, அதாவது ராபிரான குறித்து வருந்தி ரொம்பவும் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பரதனை நல்ல அவருக்கு சாதகமான வார்த்தைகள்லாம் சொல்லி பரதனை தேற்றினாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியகாண்டே பஞ்சாசீதிதம சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 85வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.